ஹலோ வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான சென்னை உயர்நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வழக்கு தொடர்ந்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெறுப்புணர்வு பேச்சுக்களை பேசி வருவதாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சார்பில் அவசர வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்பு உணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் மோடி பேசி வருவதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு வழங்கி விடுவார்கள், அதிக குழந்தைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் ஊடுருவல்காரர்கள் என பேசி வருவதாக தெரிவித்திருந்தார். அதேபோல தேர்தல் அறிக்கையை முஸ்லிம் லீக் கட்சியின் தேர்தல் அறிக்கை என்று பிரதமர் மோடி விமர்சிப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலையும் வெறுப்புணர்வை பேசி மத கலவரத்தை தூண்டும் வகையில் பிரதமர் மோடியின் பேச்சு இருப்பதாகவும், இது குறித்து முறையாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று செல்வ பெருந்தகை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனுவை நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, கலைமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் வழக்கறிஞர்கள் சூரிய பிரகாசம், விக்டர் ஆகியோர் ஆஜராகி பிரதமர் பெயரை சேர்த்துள்ளதால் வழக்கை என்னிடம் மறுத்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த வழக்கை எண்ணிட்டு உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். இதையடுத்து நீதிபதிகள் உடனடியாக குறைகளை நிவர்த்தி செய்து மீண்டும் மனு தாக்கல் செய்யுங்கள், விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள்.